தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் போன்ற பணி நியமனங்களை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கோரிக்கைகளை அரசு ஏற்காவிட்டால் அடுத்த கட்ட மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சுப்பு தலைமை தாங்கினார். அதே போல மாவட்ட பொருளாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தது மாவட்ட செயலாளர் பிரகாஷ் முன்னெடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறையாக மாவட்ட தலைவர் AK மணி மற்றும் மாநில பொருளாளர் ஸ்டான்லி மற்றும் மாவட்ட செயலாளர் பசீர் மற்றும் மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் முத்து லட்சுமி, கோட்ட செயலாளர் சுந்தரபாண்டி, மாவட்ட செயலாளர் செல்வ பாக்கியம் மற்றும் ஆழ்வார் ஏசுராஜன் மற்றும் ஜாக்லின் செல்வராணி ஆகியோர் கலந்து கொண்டனர். முடிவில் பார்த்தசாரதி அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் நன்றி உரை வழங்கினார். ஊதியம், மதிப்பூதியத்தை ரத்து செய்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் ஏற்கனவே அவுட் சோர்சிங் முறையில் பணி வழங்கப்பட்டுள்ளது. அதனை கண்டித்தும் மருத்துவத்துறையில் அரசாணை 300 ரத்து செய்ய கோரியும் மிகப்பெரிய அளவில் தமிழகமெங்கும் நடைபெறக்கூடிய மாநில தழுவிய ஆர்ப்பாட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தின் சார்பாக மிகப்பெரிய அளவில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர் தோழர் பிரகாஷ், அரசுரை சங்கம். மதிப்பூதியம் மற்றும் தொகுப்பூதியம் மற்றும் அவுட் சோர்சிங் முறையில் பணி நியமனங்கள் வழங்கக்கூடாது. சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு MRP செவிலியர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் காலமுறை ஊதியத்திலே அரசு பணி நியமனம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசாணை 300 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற பர்மனன்ட் போஸ்ட் எல்லாத்தையும் அரசாணையில் என்ன சொல்றாங்கன்னா, பர்மனன்ட் போஸ்ட் எல்லாத்தையும் ரத்து செய்து விட்டு அதுக்கு பதிலாக ஒப்பந்த ஊதியத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த அரசாங்கத்துடைய தேர்தல் வாக்குறுதிப்படி அவங்க 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒப்பந்த மதிப்பூதிய 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களை நிரந்தரமாக்குவேன்னு சொல்றதுக்கு மாறாக இருக்கக்கூடிய பர்மனன்ட் போஸ்டையும் அவங்க ரத்து செய்து ஒப்பந்த ஊதியத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது தேர்தல் வாக்குறுதிக்கு மாறானது. இமீடியட்டா இதை ரத்து செய்து இந்த அரசாங்கம் 4 லட்சம் காலி பணியிடங்களையும் நிரப்புவதற்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்கும். அதுதான் வேற பொறுப்பு. தோழர் பிரகாஷ், தமிழ்நாடு அரசு சங்கம் மாவட்ட செயலாளர். பார்த்தசாரதி, மாவட்ட தலைவர், அரசு சங்கம், மேனாள் மாவட்ட தலைவர்.